ஹலோ டார்மஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை சீக்ரெட் ஹஸ்பண்ட் ஜேகேவோட ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஜங்கு கூட இது பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஜங்குக்கோட பர்த்டே இன்றைக்கோ நடந்து இன்றைக்கோ முடிஞ்சு போச்சு, நீ என்ன இப்போ வந்து பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்க அப்படிங்க கேட்கலாம். பட் என்ன ஆச்சு, இவ்வளோ நாள்லாம் ஆகலை. ஸோ அதனால் லேட்டாக பர்த்டே விஷஸாக வந்து இந்த வீடியோ வச்சுக்கலாம். ஸோ என்ன தான் லேட்டராக ஆனாலும் நம்ம விஷ் பண்ண விட முடியுமா? ஸோ நாங்கள் விஷ் பண்ணிடலாம். ஜங்குக்கா ஹாப்பி பர்த்டே, எப்பயுமே ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி. முடிச்சுட்டு கவனமாக வீட்டுக்கு வா, நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரமே ஓடி வந்துடு. ஓகே, ஸோ போதுடா. இப்போ வந்து நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கோடதை பார்த்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜங்குக். ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னாலே வேர்ல்டே பற்றிக்கிட்டு எரியும். அவ்வளோ ஃபேமஸான இண்டஸ்ட்ரீஸ் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரு நாட்டில் 4-5 இண்டஸ்ட்ரீஸு, எவ்வளோ பிரான்ச்சஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ பிரான்ச்சஸ், அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரே ஒரு கிங் டெரிட்டரி. அவ்வளோ பெரிய டெரிட்டரியில் ஒரே ஒரு கிங்னா ஜங்குக். யாராவது இண்டஸ்ட்ரீஸில் எதுப்பா பெட்டர் அப்படின்னு கேட்டான், ஜோனு ஞாபகம் வந்தாலே ஜங்குக். ஸோ அந்த அந்த நேம் எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அண்ட் அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட கிங்குனால, ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச அவன் ஒரு பெரிய ட்ரில்லியனர். அதாவது மில்லியனரும் கிடையாது, பில்லியனரும் கிடையாது, அவன் வந்து ஒரு ட்ரில்லியனர். அவ்வளோ ஒரு பணக்காரன், ரிச் மேன் அப்படின்னா ஜங்குக் தான். அண்ட் அவனுக்கு வந்து இப்போ 25 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. தென் அவன் வந்து மேரிட். ஸோ வேறு யாரு கூடயுமே கிடையாது, உங்கள் கூட தான். ஓகே, ஸோ தென் உங்களை பார்த்தோன்னா கேங் இண்டஸ்ட்ரீஸோட குயின். ஸோ சிங்கிளாக இருந்த ஏஜ் 22லேயே ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கின உமன் வந்து நீங்கள் தான். ஓகே, ஸோ உங்கள் நேம், அதாவது ஒயன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பரவிடும், அவ்வளோ இது. ஸோ நீங்கள் டாப் 2 இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், ஜங்குக் டாப் 1, அதாவது ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டாப் 1 அண்ட் கேங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உங்கள் கம்பெனி டாப் 2. ஓகே, ஸோ உங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து லீ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எல்லாத்துலேயும் இண்டஸ்ட்ரீஸ் ஆட் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? ஸோ லீ இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் அப்பாவோட கம்பெனி. உங்கள் அப்பா வந்து என் கம்பெனியை நீ பண்ணு அப்படின்னு சொன்னப்போ, முடியாது, நான் தனியாக தான் ஒரு கம்பெனியை உருவாக்குவேன் அப்படின்ற ஒரே ரீசன். ஏன்னா வந்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் உருவாக்கின கம்பெனி தான் கேங் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் லீ இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ லீ இண்டஸ்ட்ரீஸ் வந்து டாப் 4 அண்ட் வாங் இண்டஸ்ட்ரீஸ் டாப் 3. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கம்பெனி உங்களுக்கும் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அடுத்து. ஸோ டாப் 3 கம்பெனி தான் வாங் இண்டஸ்ட்ரீஸ். செம்ம பவர்ஃபுல். 2 பேர் அதை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாக்சன், ஈபோ. இவங்க 2 பேர் தான் வாங் இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஸ். ஓகே, ஸோ ஜங்குக்கு மேரேஜே ஆனாலும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அதாவது 1 இயர் மட்டும்தான் நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் வாங்கின பண்ணி தான். ஓகே, ஸோ அவன் வந்து இந்த 1 இயர் மட்டும்தான் அவங்க கூட இருப்பான், எந்த ஒரு டச்சுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஹெல்ப். அவன் வந்து இந்த 1 இயர் வந்து அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்போம், உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. அந்த 1 இயர் முடிஞ்சக்கப்புறம் ஆளுக்கு அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு, அதாவது அவங்களோட டைரக்ஷனை பார்த்துட்டு அவங்க போயிடணும். இதுதான் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரே விஷயம். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா,
ஜான் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஜேகேவோட கம்பெனிக்கும் உங்கள் கம்பெனிக்கும் ஒரு பெரிய லாஸ் வந்திருக்கும். எப்படி அப்படின்னா, வேங் இண்டஸ்ட்ரீஸ் நான் சொன்னேன்னா, ஸோ அந்த வேங் இண்டஸ்ட்ரி அதாவது ஜாக்சனும் ஈபோவும் பண்ண வேலை, அந்த வேலையினால் உங்கள் 2 பேருக்குமே பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பெரிய லாஸ் ஆனதுனால வேறு வழியே இல்லாமல் நீங்கள் 2 பேருமே கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க. பட் என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான கான்ட்ராக்ட் இல்லை. ஏன்னா வந்து ஜங்குக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல், நீங்கள் ஒரு பெரிய பவர்ஃபுல். ஸோ இது 2மே ஒரு சின்னதாக வந்து எந்த ஒரு விஷயத்தினாலையும் கான்ட்ராக்ட் போட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் கொண்டு வந்தான். சரி சின்ன மேரேஜ் தானே, என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு நீங்களும் வந்து அந்த மேரேஜ்க்கு ஒத்துருப்பீங்க, அவனும் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேருமே சைன் போட்டிருப்பீங்க. பட் இதை தவிர உங்களுக்கும் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அவனுக்கும் உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. பட் போக போக உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து க்ரோ ஆச்சு. ஆனால் நீங்கள் வெளியே காட்டினதே கிடையாது. ஜங்குக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான் நான் சொன்னேன்னா. ஸோ அவள் பேர் வந்து ரியா. ஸோ யாராவது இங்கே ரியான்னு பேர் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி, பட் எனக்கு ஒரு வேறு நேமே கிடைக்கல. ஓகே தென். ஸோ ரியா அப்படின்றது தான் எனிமி. ஓகே, ஸோ எனிமி கிடையாது, ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். சாரி மாற்றி சொல்லியிருப்பேன். ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரியா. ஓகே. ஸோ இதுவரை போதும்னு நினைக்கிறேன். நம்ம போக போக வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் தரேன், சரிங்களா? அப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு முடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் ஷாட்டை முடிஞ்சளவு சீக்கிரமாக கொண்டு போகிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டாப் 1, அதாவது ஜேகேயோட கம்பெனி. உங்களோட கம்பெனி கேங் இண்டஸ்ட்ரீஸ் டாப் 2. லீயோட கம்பெனி அதாவது உங்கள் அப்பாவோட கம்பெனி வந்து டாப் 4. வேங் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்சன் ஈபோ இவங்க 2 பேர் ரூல் பண்ணுற கம்பெனி வந்து டாப் 3. ஸோ இவங்க தான் மெயின் லீடு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் வந்து காலையில் கிடையாது, இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் இருக்கீங்க, ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னமோ டைப் படிச்சுட்ருக்கீங்க. ஒரு அப்படியே பின்னாடி போய் அந்த கேமராவை ஜூம் அவுட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பில்டிங் டாப் ஒரு 500க்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஃப்ளோர்ஸு. அதில் டாப்பில் உங்கள் ரூம், ஜன்னல், அந்த ஊரே அப்படியே பார்த்துடலாம். அவ்வளோ பெருசான அவ்வளோ ஹைட்டான பில்டிங் அதுதான். ஸோ அங்கே நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது யாரும் உங்கள் கதவை நாக் பண்ணுறேன். கெடின் மேம். மேம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மீட்டிங்ஸ் இருக்குது மேம். சாரி ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ மேம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து லீ கூடயும் வேங் பிரதர்ஸ் கூடயும் உங்களுக்கு மீட்டிங் இருக்குது மேம். அவங்க மூஞ்சியை பார்த்தே ஆகணுமா காலங்காத்தால்? ஓகே தென் நான் ஃபஸ்ட்டு லீ இண்டஸ்ட்ரீஸை பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து அவங்க மூஞ்சியை பார்த்துக்கலாம். ஓகே மேம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, அவங்களோட பிஏ. ஓகே, ஸோ பிஏனே நம்ம சொல்லிக்கலாம், நேமில் வேணாம். ஸோ பிஏ தான், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா ஓகே அப்படின்ட்டு மீனிங் ரூம்லாம் வந்து அவன் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான். ஓகே, சரின்ட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மேம் லீ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து உங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. அவ்வளோ மாஸாக ஒரு ஸ்கூலிங் கிளாஸ் சன் கிளாஸஸ் போட்டிருப்பீங்க. மீட்டிங் ரூமில் என்டர் ஆன உடனே எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஈவன் உங்கள் ஃபாதர் கூட எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் மாஸாக நடந்து போய் உங்களோட சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு சிடாம் அப்படின்ட்டு கையை மட்டும்தான் கட்டுறீங்க, வாய் நகரில் அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் வந்து உட்காடுறாங்க. ஸோ குட் ஈவினிங் மேம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து அதாவது லீயோட இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அது அவங்க அப்பாவோட கம்பெனியோட அவங்களோட பிஏ சம் எம்ப்ளாயி வந்து ப்ரெசன்டேஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து கவனிக்கிறீங்க, அப்போ என்ன தான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தரது தான் உங்களுக்கும் லீயோட இண்டஸ்ட்ரீஸுக்கும் நல்ல இது இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சில டைம்ஸ் வந்து லீயோட இண்டஸ்ட்ரீஸில் வந்து எதாவது ஹெல்ப் வேணுன்னா கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போதைக்கு திணறு என்ன மன்னிச்சுக்கோங்கடா.
ஸோ வந்து நீங்களும் வந்து சில டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது ப்ராஃபிட் தருதா லாஸ் தராங்க, அந்த ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அது உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் தரும். லியோட கம்பெனி பதிலாக உங்களுக்கு தான் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஏ கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க இது பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. உங்களோட கம்பெனியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் சில சஜஷன்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட சஜஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிச்சு மிஸ்டர் லீக்கு நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கை நீச்சுங்க. ஸோ வந்து அவரும் வந்து எந்திரிச்சு தேங்க்யூ மிஸ் வயன் அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ லீ அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வயன், அதாவது நீங்கள் கேங் வயன் அப்படின்ட்டு. அண்ட் நான் உங்கள் அப்பாவோட வந்து லீ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கா? இது வந்து போக போக உங்களுக்கு ஸ்டோரியில் வரும். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து கொஷினில் வரும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து போக போக ஸ்டோரிக்குள்ளேயே வந்துடும். ஓகே ஃபஸ்ட் இப்போ வாங்க. இப்போ வந்து மிஸ்டர் லீ, அதாவது உங்கள் அப்பா எழுந்திரிச்சு தேங்க்ஸ் மிஸ் கேங் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. வெல்கம் லீ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா தலையை மட்டும் ஷேக் பண்ணிட்டு கான்ட்ராக்டில் வந்து சைன் போடுறீங்க. பிகாஸ் அதான் முடிச்சிட்டோம் அப்படின்னு சைன் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சைன் போடுறீங்க. அவரும் வந்து சைன் போடுறாரு. ஸோ சைன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படி வந்து ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து லீயோட, அதாவது மிஸ்டர் லீயோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் வந்து ரூமை விட்டு வெளியே போயிட்டீங்க. வந்து கடைசியில் இந்த ப்ரெசன்டேஷனில் சைன் வாங்க நான் படுற பாடு இருக்கேடா, வாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ வந்து எல்லாருமே வந்து அவரோட கம்பெனியில் கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே அடாஸ் ஸ்மர்க் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஈவன் உங்கள் ஃபாதருமா. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு சும்மா ரீகேப் பண்ணி. ஸோ தென் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் பிஏ ஒர்க் பண்ணீங்க. அந்த வேங் பிரதர்ஸ் கூட மீட்டிங் இருக்குல்ல, எப்போ இருக்குது? 2 PM. ஓகே அப்போனா இப்போயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. எதையாவது கரெக்டாக பண்ணி வைப்பாங்க. என்ன தான் எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் நடக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பாடி கார்ட்ஸ், ஃபுல் செக்யூரிட்டி, ஃபுல் கேமரா எல்லாமே ஆனில் தான் இருக்கும். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி 2 PM ஆகுது. வேங் பிரதர்ஸ், அதாவது டாப் 3 இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்கள் கம்பெனிக்குள்ளே நுழையுது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட சிசிடிவியில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறீங்க. 2 பேரையும் செம்ம டெரராக டேஞ்சரஸாக ஒரு லுக், ஒரு கோல்டு ஐஸை வச்சுட்டு 2 பேருமே மாசாக உள்ளே வராங்க. இந்த இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டு அப்படியே சழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க உள்ளே வந்து மீட்டிங் ரூம்ஸில் போகிறாங்க. ஸோ மீட்டிங் ரூமில் கிட்டத்தட்ட நிறைய கேமராஸ் இருக்கும். வெளிப்படையாக ஒரு கேமரா இருந்தாலும் நிறைய சீக்ரெட் கேமராஸ் இருக்கும். ஸோ அந்தமாரி அதே போல் நிறைய ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? பட் வந்து இது யாருக்கும் தெரியாது, எக்ஸப்ட் உங்கள் கம்பெனியில் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பிஏ வந்து உங்களை கூப்பிட வர்றாரு. ஸோ நீங்கள் ஏற்கனவே ரெடியாக தான் இருந்துருப்பீங்களா? நீங்கள் கதவை திறக்கிறீங்க. உங்கள் பிஏ தான் வந்து திறந்து விடுறாரு. கதவை திறந்தோடனே மாதம் விளையாண்டு விட்டுறீங்க. ஸோ எல்லாருமே எழுந்துச்சு நிற்கிறாங்க. பட் எக்ஸப்ட் ஜாக்சனும் யூபோவை தவிர இவங்க 2 பேரை தவிர எல்லாருமே எழுந்துச்சு வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட கோல்ட் ஐஸோடு அவங்கள முறைச்சி பார்க்குறீங்க. அவங்க அப்படியே லைட்டாக ஸ்மர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் போய் உங்கள் சேரில், அதாவது அவங்களுக்கு ஏத்தாப்பில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. சேரில் வந்து உங்களோட சேரில் கால் மேலே கால் போட்டு அப்படியே நீங்கள் உட்கார்ற மணிக்கு சைன் கட்டுறீங்க கையில். எல்லாருமே உட்காடுறாங்க. ஸோ என்ன கேங்குவாயின்னு பார்த்து ரொம்ப வருஷமாக ஆன மணி இருக்கும். என்ன தினமும் ஒரு பொண்ணு கூட போய் தூங்கினா இப்படி தான் இருக்கும் அப்படின்றீங்க. ஹேய் மிஸ் கேங் வயன், மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து யூபோ சொல்லுவான். நான் அடக்கிக்கிறேன், உங்களோட ப்ரெசன்டேஷன் என்ன இது தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஜாக்சன், இதுவா
கேர்ள்ஸ் கோ அப்படின்றான். ஸோ உடனே வந்து சில ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஃபீமேல் எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்குறீங்க. அதை பார்த்தா வெளிப்படையாக பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அந்த உள்ளே கூடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபுல்லாக லாஸு. ஸோ உங்களுக்கு தான் ஃபுல் லாஸும் வர மணி, அவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட்டாக வர மணி இருக்குது. ஸோ அது நல்லா உள்ளே கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்திரிச்சிட்டு ஐ திங்க் எனக்கு வந்து இந்த கொலாபரேஷன் வேணாம் தோணுது அப்படின்னு. ஏன்? இதுக்கு எங்களுக்கு நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குது சார், ஆனால் நிறைய லாஸஸ் வருது. லாஸஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ நோ சான்ஸ், கெட் அவுட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ மிஸ் கேங்வான், நீ இதை ரிகரெட் பண்ணுவ, இப்போயே அக்செப்ட் பண்ணிக்கோ. முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்கள் கூட பேசி எனக்கு டைம் தான் வேஸ்ட். ஸோ கெட் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாடி கிளம்பி போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணுறாங்க, அது உங்கள் பாடி கார்ட்ஸ்க்கு கண்ணை காட்டிட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் பாடி கார்ட்ஸ் அவ்வளோதான், அவங்க வந்து தள்ளாத குறையாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் பல்க்கு எல்லாருமே திகிலாக இருந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கேங்வேன் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி லுக்கு விட்டுட்டு அவங்க பாடி போகிறாங்க. ஸோ அவங்களோட பாடி கார்ட்ஸும் இருப்பாங்கள்ல, ஸோ அதனால் வந்து அவங்க சேஃபாக நின்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் கேமராவில் நல்லாவே பார்த்துருப்பீங்க. பாடி இந்த பைத்தியக்காரங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு உங்கள் ஜாப் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது, ஈவினிங்லேருந்து மிட் நைட் ஆகுது, ஒரு 11 o'clock ஆகும். ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஓவர் ஒர்க் தான் பண்ணுவீங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டா நீங்கள் வந்து உங்களோட கார் இருக்குது, உங்களோட காரை எடுத்துகிட்டு உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீங்களும் ஜாக்குக்கும் வந்து ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க, பட் வந்து டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் இருக்கீங்க. ஓகே ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறீங்க. வீடு அப்படியே இருட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் அப்படின்ட்டு நீங்கள் கதவை சத்திட்டு பாட்டுக்கு உங்கள் ரூமுக்குள்ளே போய் உங்கள் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு போய் குளிக்கிறீங்க. அப்பாடி அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல கோல்ட் ஷவரு செம்மையாக இருக்குது. நீங்களாம் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு எப்படி மீட் பண்ணீங்க, அவனை எப்படி கல்யாணம் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நிறைய விஷயத்த யோசிக்கும் போது உங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. ஸோ அப்படி ஓயன் அப்படி என்ன யோசிக்கிறா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி போய்ட்டு வந்துடலாம். ஸோ ஓயன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கா, நியர்லி ஒரு 10 yearsன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கா, ரொம்ப ஜாலியாக அவங்க அப்பா அம்மா கூட விளையாண்டுட்டுருக்கா. அந்த டைம் சடனாக வந்து அவங்க அப்பா வந்து என்னமோ வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. நீங்கள் அவங்க அப்பாவே உத்து கவனிக்கிறீங்க. பட் அவங்க அப்பா வந்து, அதாவது லீவ் வந்து உங்களை பார்த்துட்டு, வயன் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, ஒரு பேரண்ட்ஸ் பேசிகிட்ருக்கிறது இப்படி தான் ஒட்டி கேட்பியா, போய் விளையாடு அப்படின்னு வந்து திட்டுறாரு. ஸோ உங்கள் மேலே கத்துறாரு. நீங்கள் பயந்துட்டு அங்கே போகிறீங்க, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. நீங்கள் தூரத்துலேருந்து விளையாடலை, பட் மரத்துக்கு பின்னாடி நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அப்பா வந்து, அதாவது லீவ் வந்து உங்கள் அம்மாவை வந்து அடிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான், அவங்க அடிக்கிறதுனால உங்களுக்கு அழுகழுக்கியாக வருது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஏன்னா நீங்கள் சிங்கிள் சைல்டா. ஸோ அதனால் யார்கிட்ட போய் எல்லாம் சொல்லணும்னு தெரியாமல் அழுதுட்டு அதே இடத்துல நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவை அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு எந்திரிச்சுன்ட்டு. உங்கள் அம்மா வந்து அங்கே அழுதுட்டு ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் போகிறீங்க. ஸோ போனோடனே அவங்க அம்மா, உங்கள் அம்மா வந்து கண்ணீர்லாம் துடைச்சிட்டு, பப்புக்குட்டி என்ன அழுத மணி இருக்குது, இதுக்கு அழுதிங்க அப்படின்ற மணி உங்கள் கண்ணீர்லாம் துடைச்சி விட்டுட்டு, எதுக்கு அழுதுங்க, அப்பா இதுக்கு ஒன்று அழிச்சாரு. அப்பா அடிக்கலை, விளையாண்டுட்டு போகிறாரு, நம்ம போய் கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேறு ஏதோ டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் சைல்டில், ஸோ வந்து உங்களுக்கு 10 வயசு தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன மெச்சூர்டு தான். ஓகேவா, ரொம்ப மெச்சூர்லாம் கிடையாது, ஓரளவு மெச்சூர்டு. ஓகே, ஸோ அதனால் அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களால் உணர முடியுது. ஸோ நீங்கள் வந்து தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் நீங்கள் அது எதுவும் மைண்ட் பண்ணிக்கல. ஸோ அதே ஈவினிங் தான். ஸோ வந்து உங்கள் அம்மா அடித்த அந்த கண்ணை, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை அடித்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்து அவங்க கன்னத்தில் வந்து நல்லா அவங்க கையை வந்து பதிஞ்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. பட் வந்து எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கீங்க. விளையாட வைக்கிறாங்க, நீங்கள் ஜாலியாக வந்து விளையாடுறீங்க. ஓகே, ஸோ
இது வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை நினச்சிட்டு உங்கள் கண்லேருந்து தண்ணியாக ஒழுகுது. அம்மா நான் அப்பயே புரிஞ்சிருக்கணும், அப்போயே எனக்கு புரிஞ்சிருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து யாரும் உங்களுக்கு டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ யார் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வாய நிமிஷம் வெளியே வாங்க. எதுக்கு வெளியே வா நான் சொன்னேன். ஸோ வேறு யாருமே இல்லை, ஜங்குக்கு தான். ஸோ சரி போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உங்களோட ரூம் டோரை சாத்திர மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டவல்லாம் எடுத்து வேப் பண்ணிவிட்டு போய் வெளியே போய் உங்கள் ஒரு பஜாமாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே போகிறேன். இவனுக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பன் எடுத்து கட்டிவிட்டு அப்படியே வந்து கீழே போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு என்னமோ மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து போகிறீங்க. என்ன இது கூப்பிட்டணும். அவங்கள டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா நான் உட்கார் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா என் பாரு உன்னை மணி என்னை வெட்டி பீஸுன்னு நினைக்காத, இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்றீங்க. ஐ செட்ஸ் டவுன் அப்படின்றான். சபா அப்படின்னு போய் நீங்கள் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு என்ன உனக்கு தெரியும்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸோ அப்படின்றீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை எனக்கே ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எந்த ஒரு லவ்வுமே இல்லை எந்த ஒரு கர்மமும் வீட்டுக்கு வெளியே தான் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ளே யாரையும் விடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னேனாலையா இப்போ நான் புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் இங்கே பையன், நான் சொல்கிறதான் நினைக்கிறேன். ஏன் பொண்ணு நான் சொல்கிறதும் இங்கே நடக்கும். ஹலோ மிஸ் கேங் ஒயங் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு முடியாது அப்படின்றீங்க. நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, ஆர்டர். நான் சும்மா இன்ஃபார்ம் தான் பண்ணேனே தவிர அவங்ககிட்ட வரட்டுமா அப்படின்ற ரெக்வஸ்ட்டே கிடையாது அப்படின்றான். ஸோ அந்த டைம் உங்கள் 2 பேருக்கும் சண்டை வருது. பட் நீங்கள் வந்து சிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா வந்து திருப்பி இதுக்குலாம் சண்டையில் தான் அவங்க கொஞ்சம் வல்கராக போகும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து போயிட்டீங்க. இவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்றனால ரியா ஜங்கு கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கழிப்பு நீ வாடி பேபி அப்படின்ட்டுருக்கான். அப்படியே பற்றிக்கிட்டு ஏறியுது. ஆனால் நான் சொன்னேன்ல அவங்களுக்கு வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் வந்து இப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிக்கலை. ஸோ தென் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரூமுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு இதுக்கு தான் என்னை கூப்பிட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு உங்களோட பெட்டில் படுத்துட்டு சீலிங்கை பார்க்குறீங்க. தூங்கலை, பட் வந்து சீலிங்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து உங்கள் அம்மா ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் அப்பா ஃபோட்டோ 3 ஃபோட்டோவுமே அதில் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட மூஞ்சியை மட்டும் இப்படி ஸ்க்ராபிள் பண்ணி வச்சுருப்பீங்க, கிழிச்சு வச்சுருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அம்மா எதுக்கு என்னை இங்கே விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு க்ரூவலான பாஸ்ட் நடந்திருக்கும் போலடா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறா, அதுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ வந்து இன்னொரு இன்சிடெண்ட்டு, அதாவது வந்து உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உங்கள் அம்மா வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா, உங்கள் அப்பா வந்து முன்னாடி வந்து வேலை செஞ்சுருக்க மாட்டார், குடிச்சிட்டே இருந்திருப்பார். தென் வந்து உங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எப்பவுமே லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் வந்து சின்ன பொண்ணு தான், நீங்கள் வந்து ஒரு 15 ஏஜ் இருக்கும்போது தான் வந்து உங்கள் அப்பாவே ஓரளவுக்கு பிஸ்னஸில் வந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பயங்கரமாக லாஸ் போயிருக்கனால நிறைய குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போடுவார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி வந்து அவர் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கார், நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. இப்படி குடிச்சு அப்பா கூட தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பயந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் அம்மா வராங்க, லேட்டாக வராங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து எதுக்கடி லேட்டு, இங்கே நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அதனால் லேட் ஆகிடுச்சுன்னா உருட்டாத, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாத்துலேயும் இடியட்டுன்னு நினைக்கிறியா, என்ன பைத்தியம்னு நினைக்கிறியா, நீ பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, இப்படி தான் லேட்டாக வந்துட்டுருக்கேன், ஏன் கூட ஊரை சுற்றிட்டு வரேன் அப்படின்னு வந்து கேட்குறான். ஏங்க நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஷிஃப்ட் இப்போ தான் முடிஞ்சு, அதனால் நான் லேட்டாக வந்தேன், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்துலேயே அரைகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, தூரத்தில் தான் பார்க்குறீங்க, அவன் பக்கத்துலலாம் போய் பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ ஆனால் தூரத்தில் தான் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, இன்னும் அப்பா எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு போக போக அப்பாவை வந்து பிடிக்காமல் போகுது. ஓகேவா?
ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கும் போது உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அழுவாங்க. ஐ மீன் நல்லாவே அழுகிறாங்க. நான் உண்மையிலே தான் சொல்கிறேன்னா போய் சொல்லாதடி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா குடிச்சிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மட்டையாக விழுந்துட்டார். ஏன்னா அதிகமாக குடிச்சிருப்பார். இப்படி தான் குடிச்சிட்டு வந்து உங்களை திட்டுவார், அடிப்பார். அதே போல் தான் உங்கள் அம்மாவே பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அடிப்பாருங்க உங்கள் அம்மா. உங்களை கூட விடுங்க, உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து தடுத்துருவாங்க. பட் வந்து அவங்க அம்மாவை வந்து ரொம்ப க்ரூவலாக வந்து அடிப்பார். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, பட் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து சின்ன பொண்ணுனால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் ஓரமாகவே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்களாம் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணியெலாம் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. தென் வந்து அந்த அழுதுகிட்டே நீங்கள் தூங்கியிருப்பீங்க போல். ஓகே. ஸோ அப்படியே வந்து அடுத்த மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு உங்கள் ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து சண்டே. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அவங்களும் மெசேஜ் பண்ணியிருப்பார். ஓகேன்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக கீழே போவீங்க. ஸோ கீழே போய் பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் சம்டைம் படிச்சிட்ருப்பான் போல். ஸோ நீங்கள் அவனை மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாராக்கும் நீங்கள் போக பார்க்குறீங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு மேடு வந்து போய் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து பார்த்தோம் அங்கே ரியா. ஸோ ஃப்ரீ ஹேரு, என்ன சொல்கிறது, ப்ரௌன், ஒரு டார்க் ப்ரௌனு, கீழே லைட் ப்ரௌனு. ஸோ எல்லாம் கலந்த கலவை மணி ஒரு ஹேர் ஷேடு. பச்சை கலரில் ஐ கலரு, ஃபுல் மேக்கப்பு. ஒரு கேக்கை எடுத்து மூஞ்சில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மணி. நான் திருப்பி சொல்லிக்கிறேன், யாராவது ரியான்னு பேர் வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஐ எம் ஸோ சாரிடா. ஓகே. ஸோ கேக் மணி ஒரு மூஞ்சி, ஐ மீன் கேக்கு மணி மூஞ்சி இல்லை, பட் வந்து அந்த மணி பெயிண்ட் அடித்த மணி அப்படி ஒன்று. கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ் போட்டிருக்கா, ஒரு லைட் பிங்கிஷு. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, ஒரு முட்டி கிட்ட வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கை வந்து ஸ்லீவ்லெஸ். ஓகேவா? ஸ்லீவ்லெஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருக்கா. ஸோ அந்த மேடு திறந்துருப்பாங்களே, அவங்களுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டாக இருக்கும். பட் என்வே அப்படின்ட்டு கதை திறந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, கதை திறந்துட்டு அவங்க பாட்டுக்கு முடி வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. எங்கள் கிச்சன்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஏன்னா கிச்சனில் வந்து கவுண்டர் இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே அப்படின்னு நீங்களும் விட்டுட்டீங்க. ஏன்னா வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே பேபி அப்படின்னு வந்து ஓடி போய் அவனை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிச்சனுக்கு போய் உங்கள் பேன் கேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐ மீன் கிச்சனில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து என்ன இன்னும் இப்போயே வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக தானே வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி அவள் லேப்பில் உட்கார வைக்கிறான். பட் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து அவன் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே கிச்சன் வரை கேட்குது. ஸோ வீமுக்குனே வந்து ரியா வந்து கொஞ்சம் லவுடாகவே பேசிகிட்ருக்கா. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கேட்கணும்ல, உங்களுக்கு வயிறு வேணும்ல, அதனால். ஓகே. ஸோ வந்து அவள் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே. உங்களுக்கு அப்படியே கிரிஞ்சாட்டம் இருக்குது. சரின்ட்டு நீங்கள் பேன் கேக்லாம் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து டிவியில் வந்து கொஞ்சம் வால்யூம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சும்மா டிவி சேனலில் போட்டு சர்ச் பார்த்துட்ருக்கீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டிவி ஷோஸ் போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜேகே வந்து நாங்கள் வந்து இங்கே பேசிகிட்ருக்கோம்ல, இப்போ தான் டிவி போடுவியா அப்படின்றான். ஏன் பேசுகிறதுக்கு இவ்வளோ பெரிய மேன்ஷன் கட்டி வச்சதுக்கெலாம் வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்றீங்க. இங்கே பாருவா, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா? அதுதான் நானும் கேட்குறேன். நான் பாட்டு டிவி பார்க்குறேன், நீ பாட்டு பேச போகிறேன். இதில் நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணேன்? உன் வேலையை பார்த்துட்டு நீ இரு, நான் என் வேலையை பார்த்துட்டு நான் இருக்க போகிறேன். உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த ரியா கூட அவன் இருக்கான்ல. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கடுப்பில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் நல்லா கேட்குறீங்க. பட் வந்து அவன் இங்கே பாருவேன், இது ஏன் வீடு, அதே தான் சொல்கிறேன், இது என்னோடய வீடும் கூட, 2 பேரும் கான்ட்ராக்டில் இருக்கோம், ஞாபகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நான் இல்லைன்னா இப்போ நீ இந்த இடத்துல இருந்துருக்க மாட்டேன். யார் சொன்னான்?
நீ தான் இந்த கம்பெனி உருவாக்க ஹெல்ப் பண்ணியா? இல்லை. நீ ஃபஸ்ட்டு என்னோடய கான்ட்ரிபியூட்டராக இருந்த? இல்லை. என் சின்ன வயசுலேருந்து நீ தான் ஹெல்ப் பண்ணியா? இல்லை. எதுவுமே இல்லாமல் இப்போ நீ இருந்தால் தானே இந்த கம்பெனியை உருவாக்குனேன்னு சொன்னது நியாயமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்போ வந்து அந்த ரியா, ஹே என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி இப்படி பேசாது, ஏய் சீ வாய முடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கப்புன்னு உட்காந்துட்டான். ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கோல்டாக பேசுவீங்க. ஏன்னா இவன் நீங்கள் ஜங்குக்கிட்ட கூட கோல்டாக தான் பேசுவீங்க. நான் முன்னாடியே சொன்ன உடனே அவன் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் வந்து நீங்கள் அதை காட்டியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி லவ்வை எப்படி காட்டணும் அப்படின்றது தெரியலை. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும் போது ஏன்னா வந்து உங்கள் அப்பா பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் அப்பா வந்து எப்படி உங்கள் அம்மாவை பண்ணாங்களோ ஸோ அதை தான் நீங்கள் எல்லா பாய்ஸுமே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்குலாம் வந்துடுச்சு. ஸோ அதனாலே ஜங்குக்கு வந்து சரி இவனு இப்படி தான் போகல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு எங்கே பாட்டு டிவி பார்த்துருக்கீங்க. ஜங்கு கடுப்பாயிட்டு படி அப்படின்ட்டு அவனை இழுத்துட்டு ரியாவை இழுத்துட்டு அவன் பெட்ரூம்குள்ளே போய் அவன் நம்ம பண்ணிட்டு போகிறான். நீங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி உட்காந்து டிவி பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து பேன் கேக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட லேப்டாப் எடுத்து உங்கள் ஒர்க்கெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது. ஸோ லன்ச்லாம் வந்து மேட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்களே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க. ஓகே, ஸோ அப்படியே வந்து லன்ச் ஆகுது. லன்ச் டைமில் வந்து மேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க. நீங்கள் ஜங்குக், ரியா. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து போய் உட்காருங்க. உங்களுக்கு ஏற்றப்பட தான் ரியா, அவளுக்கு பக்கத்தில் ஜங்குக். நீங்கள் பாடு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் காலில் வந்து என்னமோ படுற மணியே இருக்குது. என்னடா இருக்குது அப்படின்ற மணி கீழே குனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஜங்குக் காடு. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் பார்த்தா அவன் எதுவுமே இல்லாமல் அவன் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் காலை வந்து மூவ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அவன் வந்து பார்க்குறீங்க, அவனும் மூவ் பண்ணிக்கிட்டான். ஸோ அடுத்து ரியாவுக்கு இன்னொருத்தவங்க வந்து தெரியல. இங்கே நல்லாவே விசிபிளாக பார்க்கலாம். அவன் வந்து அவளோட டைட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஜங்குக்கோட கையை எடுத்து வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரியாக்கா அவன் சோக் பண்ணுறான். அவனுக்கு வந்து பொறை ஏறிடுச்சு. ஜங்க் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கான். நீங்கள் தண்ணி உங்கள் பக்கத்தில் தான் தண்ணி இருக்கும், எடுத்து கொடுக்குறீங்க. அவன் எடுத்து குடிச்சிட்டு ரியா பார்த்துக்கிறான். ரியா லைட்டாக ஸ்மோக் பண்ணுறவளா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த டம்ளரை கீழே வச்சுட்டு ரியாவோட டைட்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணுறான். இதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாதிரியா வியர்டாக அங்கே 2 பேரையும் பார்த்துட்டு பாதிலே சாப்பிட்டு எரிஞ்சு போயிட்டீங்க. ஏன்னா இவங்க கூட திருப்பி இருந்த அக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. ஜங்கு பேசுகிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க. ஏடி ரொம்ப பண்ணுறியோ, இத்தையும் உனக்கு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அவன் பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்கலன்னு நீங்கள் போயிருப்பீங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் இருந்திருப்பீங்க. பட் அவன் பேசுவாங்க கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அவன் பார்க்குறீங்க. ஸோ அவன் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ரியாவை அவனோட ஷோல்டரில் தூக்கிட்டு அப்படியே வந்து அவனோட ரூம்குள்ளே போய் பெட்டில் புஷ் பண்ணி அங்கே வந்து ஒரு மேக்கவுட் செக்ஷன் நடக்குதுடா. ஓகே, ஸோ அப்படி கத்துறா. இது வந்து உங்கள் ரூமுக்கே கேட்குறதுக்கு உங்களுக்கு தலையை கத்தி போய் காதை பிடிச்சிட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே பப்புக்கு போயிட்டீங்க. ஐயோப்பா இங்கே வீட்டுக்குள்ளே இருந்து என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பப்புக்கு போகலாம் அப்படின்றதுக்காக தான் கார் எடுத்துருப்பீங்க. சரி வேணாம் அப்படின்றதுனால நீங்கள் பார்க்கு போயிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களோட ப்ரைவேட் பார்க், யாருமே விட மாட்டீங்க. ஓகே, உங்களுக்காகவே கட்டியிருப்பீங்க. பட் சின்ன பசங்க அவங்களெல்லாம் விடுவீங்க. ஓகேவா, சின்ன பசங்க நார்மலாக வந்து விளையாட விடுவீங்க. பட் பப்ளிக் கிடையாது, ப்ரைவேட்டாக. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வர முடியாது, அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரைவேட் பார்க் போகிறீங்க. செம்மையாக இருக்கும். ஒரு மலை கிடையாது, கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். செம்ம வியூ பாயிண்ட்டு. அதில் வந்து சும்மா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் கார்டன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து வாக்கிங் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து அங்கே இருக்குமா. ஸோ அங்கே வந்து வரவங்கெல்லாம் வந்து ஜாலியாக வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ தென் வந்து இப்படி தான் வந்து லைஃப்லாம் லைஃப்ன்ற பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த டேயில்
இப்படி தான் வந்து அந்த நைட் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகுது. நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலை, பட் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அந்த ஒரு ஃபுல் மூனோட வெளிச்சம் தான் உங்கள் மேலே படுது. அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஓகேடா. ஸோ இதோடு இந்த எபிசோடை முடிக்கிறேன்னா முடியல. இது வந்து ஒன் ஷாட்டாக போட்டு முடிச்சிடலாம் தான் பார்த்தேன், பட் எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. நான் இது வந்து 10:30க்கு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எப்படி அப்லோட் பண்ணுவேன் எனக்கு ஞாபகம் இல்லைடா. ஓகேவா, எனக்கு தூக்கமாக வருது. ஸோ நாளைக்கு வந்து நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணுறேண்ணா. ஸோ சாரி அண்ட் ஸோ வெயிட் பண்ணுங்கடா. ஸோ நாளைக்கே வந்து இதோட அடுத்த பாட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஜங்குக்கோட பர்த்டே ஸ்பெஷல். ஒன்ஸ் அகெயின் ஜங்குக் ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பர்த்டேவோ ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பர்த்டேடா. ஓகே, அடுத்த பாட்டு போடவா, எப்போ போடலாம் அப்படின்றது நான் நாளைக்கு போட்டுருவேன், அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஏதாவது கண்டென்ட்ஸ் வருங்கடா. ஸோ நீங்கள் சொல்லனா யாருக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வரிசையாக வந்து எல்லாருக்குமே போட்டுருவேன். ஓகே தென் எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.